நல்லா இருக்குண்ணா. எதிர்காலத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அவர் கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஃபன் கண்டென்ட்டாக எடுத்திருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்குது. போய் பாருங்க, பார்த்தா தான் தெரியும். படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக பாருங்க. மியூசிக் நல்லா இருக்கு. இன்னும் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். பட் ஓகே, நல்லா இருக்கு. வாஸ்கோ ட காமா வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால கப்பலில் போய் ஒவ்வொரு நாடுகளாக கண்டுபிடிச்சார். அந்த மாதிரி இந்த டைரக்டர் புதிய கதையை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கதையை வேற எங்கேயும் தேடலை, நம்ம வாழ்க்கையில தேடி இருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னா, டைரக்டருக்கு ஒரு புது படம், ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. நகுல் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் அர்த்தனா பினு மேமும் நல்லா பண்ணியிருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமார் சார் டபுள் ஆக்ஷனில் வந்திருக்காரு, சூப்பராக இருக்கார், மாசாக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீனில் மெச்சூர்ட் ஆன மாதிரி எனக்கு தெரிலன்னா, இப்பயும் அதே யங்ஸ்டரு சாமிங்காக அதே மாதிரி தான் இருக்கார். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்படி அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான், அதே க்யூட்னஸ், அதே யூனிக்னஸ் தான் அவர்கிட்ட இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. நம்ம என்னதான் நம்ம படம் பண்ணியிருந்தாலுமே ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் தான் மெயின். இந்த ஆடியன்ஸோட சேர்த்து படம் பார்க்கும்போது நல்ல ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லா இடத்துலையுமே வந்து எங்கெல்லாம் வந்து டேரக்டர் வந்து டச் வச்சுருக்காரோ அங்கே எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸாகவும் நல்லா இருக்குது. நானுமே வந்து படம் ஃபுல்லாக பார்க்கல, என்னோட போர்ஷன்ஸ் தான் பார்த்துருந்தேன். ஸோ மொத்த படமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. எல்லாரும் படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம், ஆவரேஜாக இருக்குது. காமெடி மாற்றி யோசிச்சிருக்காங்க. போலீஸ் திருடன் மாதிரி, திருடன் போலீஸ் மாதிரி, அந்த மாதிரி உல்ட்டாவாக யோசிச்சிருக்காங்க. ஒரு இமேஜின் பண்ணியிருக்காங்க, கற்பனை மாதிரி பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஒன் டைம் பார்க்கலாம். அவர் சூப்பராக இருக்கார். அவர் இன்னும் ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்கார். அவர் நடிக்கலாம், இன்னும் 10 வருஷம் நடிக்கலாம் போல இருக்கு. ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்கார். நக்குல் சார் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவர் நல்லாவே பண்ணுவார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி வந்து அவரை அந்த பழைய நக்குல் சாரை பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபன்னாக, ஜாலியாக, ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷன். அவர் கூட நடிக்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஆக்டரை தாண்டி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப ஜாலியாக எல்லாமே கூட இருந்து நாங்கள் பண்ணுவோம். படத்துலேயும் அதே மாதிரி நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லா சீன்ஸுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எல்லாரும் படம் பாருங்க. படம் என்னோட ரோல் வந்து ஒரு அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ரோல் வரும் செகண்ட் ஹாஃபில். ஸோ அது எல்லாமே அவருக்கு கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி பண்ணது வேற வேற டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காரு. எனக்கு அதுதான் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இதில் எனக்கு பிடிக்கல. நகுல் சார் வேற ஒரு ஸ்டைல் இருக்கும், பட் இதில் கம்மியாக இருந்ததை நான் ஃபீல் பண்ணுறேன். காமெடி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் எதுக்கும் சிரிக்கல. அதாவது அநியாயம் செஞ்சவன் நல்லா இருக்கான், நியாயம் நேர்மன் இருக்கவன் காசு சம்பாதிக்காம பேன்னு திடீர்னு அப்பாவியா இழிச்ச வாயினா இருக்கான். இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. இதை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காரு. அதாவது தப்பு செய்கிறவன்லாம் வந்து வெளியே இருக்கான், தப்பு செய்யாதான் உள்ளே இருக்கான். இந்த கதையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமான ஒரு விஷயம் தேவை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேனா, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆகுது. ஏன்னா சீன்ஸ் இடையில கட் ஆனச்சோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிங்க் ஆகலை அங்கங்கே, அதனால மேபி அப்படி இருக்கலாம். நிறைய பெரிய பெரிய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. நான் கிங்ஸ்லி சார்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாரு. சின்ன சீக்வன்ஸ் தான் வருவார், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவரை மட்டும் குறை சொல்ல முடியாது. அவர் ஆக்டிங் நல்லா இருக்குது. அவர் இன்னும் அந்த காதலில் வீழ்ந்தேன் அந்த மாதிரி சப்ஜெக்ட் கூட பண்ணலாம். அவர் ட்ரை பண்ணலாம். த்ரில் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் கொஞ்சம் த்ரில் போர்ஷனில் எடுத்து பண்ணுவோம். நகுல் நல்லா இருக்குது. ஃபிசிக்ஸ் சூப்பராக இருக்குது. அவர் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். ரெகுலராக பண்ணியிருக்காரு, எப்பவும் போல தான் பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட்டான மூவி ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. ஸ்டோரியே டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. நீங்கள் பார்க்குற ஆங்கிளில் தான் இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான் அது. அவங்க இமேஜினில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு படம் பிடிக்கும். இந்த படத்தை பார்க்குற கொஞ்சம் அறிவு தேவைன்னு நான் சொல்லுவேன். சாதாரணமாக பொழுதுபோக்கு படங்களை பார்க்குற மாதிரி இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அதெல்லாம் முடிஞ்சு சொல்லலை. இந்த சீன் டயலாக் மட்டும்தான் சொல்லுவார். அதனால் என்னால் முழு இன்வால்மெண்ட்டோட பண்ணேன்னா அது காரணம் கேஎஸ் ரவிக்குமார் டைரக்டர் தான். இல்லை, நான் மாசிலாமணி தான். அதே மாதிரி வாஸ்கோடகாமா தான். ஒவ்வொரு கேரக்டர் தகுந்த மாதிரி தானே மாறுவோம். பட் ஆனால் இது கம்பேக் தான் அவருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்கு. கலியுகம், நான் இப்போ இருக்கிறதே கலியுகம் தான். நல்லவன் யாருமே நல்லவன் கிடையாது, கெட்டவன் யாருமே கெட்டவன் கிடையாது. இந்த உலகம் தான் தன்னை மாற்றிருச்சுங்கிறத அவங்க சொல்ல வந்திருக்காங்க.